நேத்துல இருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா பக்கம் போனாலுமே இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவரம், அங்க இதாயிருச்சுன்னு ஒரு மாதிரியா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன விஷயம்ன்றது புரிய மாட்டேது. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லு தம்பி அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணீங்க. அதனாலதான் இந்த காணொலி. முதல்ல நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவோம். இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்றது வந்துட்டு இந்த முருகனுடைய அறுபடை வீடுகள்ல இதுவும் ஒரு வீடு. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்துட்டு முருகனை வழிபாடு பண்றாங்க. ஸோ இந்த கார்த்திகை தீபம், அது குறிப்பா அந்த பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்ற நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலையில வந்துட்டு தீபம் ஏத்துவாங்க பார்த்திருக்கீங்களா அந்த மலை மேல. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் ஏத்துறது வழக்கம். எல்லா வருஷமும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுலதான் ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு மேல ஒரு தர்கா ஒன்று இருக்கு. அந்த தர்கா பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய ஒரு தூண் ஒன்று இருக்கு. இந்த தூணு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. இப்ப இந்த கோயில்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார்த்திகை மாசம் அந்த கார்த்திகை தீபத்தை வந்து எங்க ஏத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உச்சி பிள்ளையார் கோயில் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் தீபத்தை ஏத்துறாங்க. ஏன் இங்க ஏத்துறாங்க அப்படின்னா, தர்கா பக்கத்திலேயே தூண் இருக்கு, அங்கே ஏத்தலாம். ஆனா ஏன் அங்க ஏத்தலன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம இந்து முஸ்லீம்லாம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். இது வந்து ஏதாச்சும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கடந்த கிட்டத்தட்ட ஒரு 80 60 80 90 100 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல தான் ஏத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா ஏத்துறாங்க. நானும் இந்த திருப்பரங்குன்றத்துல அடிக்கடி இந்த கார்த்திகை தீபம் ஏத்தும் போது பார்த்திருக்கேன். அதே இடத்துல தான் ஏத்துவாங்க. இப்ப இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த இந்து முன்னணி முன்னணி கட்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த இந்து தமிழர் கட்சி, அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த சங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த கட்சிகள்ல சேர்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வழக்கு ஒண்ணு போடுறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, ஏங்க இந்த மாதிரி முருகனுக்கு வந்துட்டு நீங்க இந்த இடத்துல தான் அது தீபம் ஏத்துறதுக்குன்னு ஒரு தூண் இருக்கு, அங்கதான் நீங்க ஏத்தணும். அதை விட்டுட்டு மாறி மாறி ஏத்துறாங்க, அப்படி ஏத்தக்கூடாது. எங்களுக்கு அந்த தூண்ல ஏத்தணும். அதுதான் எங்களுடைய எங்களுடைய வழிபாட்டு முறை, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை. அந்த இடத்துல ஏத்துறதுக்கு எங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா அங்க ஏத்திக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரையும் கொடுக்குறாரு. இப்ப இத்தனை வருஷமா எங்க ஏத்துறாங்க? உச்சி பிள்ளையார் கோயில்ல. இப்ப எங்க ஏத்த சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இந்த இவங்க கேட்ட அந்த விளக்கு ஏற்றக்கூடிய அந்த தீபம் தூண்ல வந்து ஏற்றணுன்றதுக்கான ஆர்டர் வந்திருக்கு. இப்ப ஆர்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஆக்சுவலா வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றனால நீதிபதி தெளிவா என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் ஏத்துங்க. உங்க சைட்ல இருந்து ஒரு 10 பேர் தான் மலைக்கு மேல போகணும். உங்களுக்கு பாதுகாப்பா வந்துட்டு ஒரு சில பேர் வருவாங்க. அதாவது மத்திய இராணுவப்படையா அது ஒரு படை, அந்த அவங்க வருவாங்க. இவங்க வந்து இவங்க கூட நீங்க போயிட்டு விளக்கு ஏத்திட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கீழே வந்துடணும். எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு போல. இவங்களும் அந்த விளக்கு ஏத்துறதுக்காக வராங்க. வரும்போது அந்த சூடம், அந்த துணி, கயிறு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு விளக்கு ஏற்ற போகணுன்றப்ப வந்துட்டு இவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. எதுக்கு அப்படின்றது பின்னாடி நாட்கள்ல தெரியும். காவல்துறை வந்து இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. சேம் டைம் கோயில் நிர்வாகம் வந்து அந்த விளக்கை ஏத்துறேன்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் காட்டி, பாருங்க இந்த இடத்துல தான் ஏத்தணும், இத்தனை வருஷம் நாங்க போராடி இந்த இடத்துல ஏத்த சொல்றோம், ஸோ அந்த இடத்துல தான் நீங்க ஏத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல, இவங்க என்ன பண்றாங்க, மேல போயிட்டு எப்பயும் ஏத்துற மாதிரி அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த உச்சி பிள்ளையார் கோயில், அந்த இடத்துல அது எப்பயும் வழக்கமா ஏத்துற இடம், அங்கேயே இப்ப ஏத்திடுறாங்க. இப்ப இதுதான் பிரச்சனையாது. இவங்க இங்க ஏத்துன விஷயம் தெரிஞ்ச உடனே கீழே இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆக்ரோஷமாக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பேரிகார்டெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு காவல்துறை மீதுலாம் அட்டாக் நடக்குது. 2 காவலர்கள் மீதுலாம் கடுமையான தாக்குதல் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் அடிபட்டுருச்சுன்ற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை கீழே டக்குன்னு ஏற்படுது. மலைக்கு கீழே கோயில சுத்தி கிரிவலம் வருவாங்களாம் பொதுமக்கள், இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு அச்சம் ஏற்படுது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அந்த இடத்த வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய கூட்டம், அது இந்து மதத்தை நாங்கள் தான் காப்பாற்ற போறோம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான சில கூட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பேரிகார்டத்துக்கு எரியிறது, அங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பொருட்கள் அடிச்சு நொறுக்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்றானுங்க. அப்போ காவல்துறை சில பேரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வராங்க. சில பேர் அந்த கூட்டத்துல இருந்து கலைஞ்சு போறாங்க. மீதி இருக்கிறது வந்து ஒரு சில பேரை கைதும் பண்றாங்க. இப்ப இதுதான் நடந்த சம்பவம். இந்த கலவரம், அந்த 144 தடை உத்தரவுலாம் வந்துச்சுல, இதுதான் நடந்தது. அதாவது இவங்க ஒரு இடத்த போய் கோர்ட்ல கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல ஏத்தாம கோயில் நிர்வாகம் இன்னொரு இடத்துல ஏத்திருச்சு. இது வந்துதான் இதான் பிரச்சனை. இப்ப இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அதாவது குறிப்பா இந்த இந்து தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அந்த ஒரு நபர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது நீங்க ஏன் அதை மாத்தி வேற இடத்துல வந்து
தீபத்தை ஏத்துனீங்க, இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு ஒரு வழக்கை போட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மக்களை திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை தான் காலையில இருந்துட்டு எல்லா செய்தி சேனலும் அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஒரு மாதிரி குட்டையை குழப்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துல இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மலைக்கு மேல ஆடு பலி கொடுக்கக்கூடாது, அதை பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. அது ஒன்றும் பாட்சா பலிக்கல. இப்போ ஒரு பிரச்சனை வந்து உருவாயிருக்கு. ஸோ நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பை நீங்க சொல்லுவாங்க. தமிழக அரசு வந்து அவங்களுக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் சிறப்பாக பண்றீங்க. மதம் அப்படின்றப்ப அது ஒருத்தவனுடைய உணர்வு சார்ந்தது. ஒருத்தனுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்க ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கலவரம் வரும், இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றமே கொடுத்துருச்சு. ரெண்டாவது அந்த முஸ்லீம் சொன்னேன் பார்த்தீங்களா தர்கான்னு, அவங்களுமே வந்துட்டு இங்கே ஏத்துறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்களாம் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரதே கிடையாது. ஸோ இவங்க ஏத்திட்டு போறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நியாயமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏத்திருக்கலாம். ஏன்னா மக்களுமே பெருசா ஏன் இங்கே ஏத்தாம அங்கே எவனும் கேட்க போறது இல்லை. கோயில் நிர்வாகம் அவங்க சொன்ன இடத்துலயே ஏற்றிருக்கலாம். ஏற்றிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. 144 தடை உத்தரவு வந்திருக்காது. இன்னைக்கெல்லாம் திருப்பரங்குன்றத்துக்குள்ளேயே போகவே முடியல, மக்கள் வெளியே வரவும் முடியல, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டு தமிழக அரசு ஏன் இப்படி ஒரு வீண் பிடிவாதம் பண்ணுது அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கா, இல்லாட்டி வேற எதுவும் தனிநபருடைய சூழ்ச்சி இருக்கா அப்படின்றத வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. தமிழக அரசு சைடில் வந்துட்டு ஒரு வக்கீல் ஆஜராகி பேசுவார். இவங்க சைட்ல இருந்து சில வக்கீல்கள் ஆஜராகி பேசுவாங்க. நீதிபதிகள் என்ன முடிவு சொல்றாங்கன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.